வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசனாக முடிஞ்ச எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அரேஞ்ச் த evolution of the following social media platforms in chronological order from past to presentன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக உள்ளது நமக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது டிக்டாக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இயர் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அது 2004 வந்திருக்கு. அடுத்தது யூடியூப் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அது 2005 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ட்விட்டர் கொண்டு வந்துட்டாங்க 2006. டிக்டாக் 2016 வந்திருக்கு. அடுத்தது இன்ஸ்டா 2010 வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்திருக்கு. அப்போ ரீசெண்டாக வந்தது 2016 தான் டிக்டாக் வந்திருக்கு. ஸோ அப்போது ஏ உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷனாக வருது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் லாஸ்ட்டாக வருது ஏ. அப்போது CEBTA ரைட்டான ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், எ சம் வாஸ் புட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் எ சர்டைன் ரேட் ஃபார் 3 years. ஒரு இதை நம்ம ஆட் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குதா, 3 இயர்ஸ்க்கு ஒரு சர்டைன் ரேட் கிடைக்குதா. ஹேட் இட் பீன் புட் அட் 1% ஹையர் ரேட்டில் நம்ம வைக்கும்போது it would have fetched 5100 more. find the sumனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா என்னென்னா P இன்ட்டு R இன்ட்டு T டிவைடட் பை 100. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு பிரின்சிபல் ரேட்டு டைமு டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இதில் அந்த 5100 அப்படின்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு கையில். அப்போ இந்த இடத்துல அதை போடணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணலை, ரேட்டும் டைம் பீரியடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேட் இது 1%, 1 போடணும். டைம் 3 years. ஸோ இப்படி போடணும். அப்போது 1 into 3 என்ன வரும்னா 3 தான் வரும். இந்த 100 இங்கே போயிடும். அப்போது P is equal to 2 0 ஆட் ஆகும், 100 மல்டிப்ளை ஆகும், டிவைடட் பை 3. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 51 போடுறேன். 3 1 3 is 3, 2 3s are 6 வரும். அப்போ அது போட முடியாது. 5ல் 3 போச்சுன்னா 2. தென் இதை கீழே இறக்கிடணும். 7 3s are 21. ஓகே, அப்போது 17 வருது. 17 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ எல்லா சீரையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டான ஆன்சர். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா போட்டு இந்த சம்மை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இதில் கையில் கிடச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1100. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய இடத்துல தான் அதை போட்டு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, which one of the following does not pertain to 4 C's of successful writingனு கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ரைட்டிங்னா ரைட்டிங் நம்ம எழுதும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் கிளியராக போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா கிளாரிட்டின்னு கொடுத்துருக்கு. கிளாரிட்டி அப்படின்றது என்னென்னா கிளியராக நம்ம எழுதணுன்றது தான் அதோட இது அர்த்தம். அப்போ இது வருது. ஸோ இந்த இருக்குது, இது இருக்குது, ஸோ இந்த இது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க கொஷின். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா கனெக்ட் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். அப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் pertain to 4 C's of successful writing, கனெக்ட் அப்படின்றது இந்த டாப்பிக்குடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னாலஜிஸ் இஸ் யூஸ்டு இன் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி லைவில் நான் ஒரு 5 yearsக்கு முன்னாடியே ஆட் பண்ண கண்டென்ட். ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் எது வருதுன்னு ஃபர்ஸ்ட் வேக்யூம் டியூப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்.
தென் அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டார் அப்படின்றது செகண்ட் ஜென்ரேஷன். ஓகே, அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். அடுத்தது இன்டிகிரேட்டட் வந்து என்னென்னா தேர்ட் ஜென்ரேஷன். அடுத்தது VLSI அது வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டார்ஸ் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ அப்போ செகண்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இது நிறைய முறை UGC நெட்டில் வந்த கொஷின், நம்மளும் நிறைய முறை அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வேர்பல் கம்யூனிகேஷன்னா ஆல்ரெடி இப்போ கூட ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ வேர்பல்னால் பேசுகிறது, நான் வேர்பல்னால் பேசாமையே கம்யூனிகேஷன் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹாய்னு காட்டினா ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியும். அப்போ நம்ம பாடி மூமெண்ட்ஸ் மூலமாக கன்வே பண்ணக்கூடிய விஷயம், சிரிச்சா தெரியும், அழுதா தெரியும். ஸோ இந்த மாதிரி பாடி மூமெண்ட்ஸ் மூலமாக தெரியும். ஸோ அதுதான் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். ஜெஸ்டர்ஸ்னாலும் நம்ம போஸ்டர்ஸ் தான். பாடியில் நம்ம என்னென்ன, இப்போது நம்ம யோகா பண்ணுறோன்னா அதில் நிறைய ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். ஸோ அது ஜெஸ்டர்ஸ். ஓகே, தென் வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஏதாவது பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ வந்து எது வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர்னால் ஏ வரும். ஏயும் சியும் நமக்கு வரும் கண்டிப்பாக. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. ஏ வரும். தென் அடுத்தது நமக்கு வந்து சி வருது. ஸோ அப்போ சி வருதுன்ற போது ஆட்டோமேட்டிக்காக டியும் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன் வந்து ரைட் ஆன்சர். நான் வேர்பல் கம்யூனிகேஷன்றது நாம் பேசாமல் கன்வே பண்ணுறோம் ஆப்போசிட் பர்சனுக்கு. ஸோ அதுதான் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். இதனுடைய ஆன்சர் வந்து ஏ, சி அண்ட் டி வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பாய் பாய். Like, share with your friends. Thank you.